வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா எல்லாம் வல்ல பிரணாபுரியவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சாமி கரோரா குருநாதர் அருணாபெருமான் திருடதே சரம் சம்சம் எம்பெருமான் கரை முழுதும் பெற்றான் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி எடுத்தது வரிசைப்படி பாடல் 1039 சாவா மூவா வேலை என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியான திருவடி சமர்ப்பிப்போம் முருகாஜனம். இந்த பாடல் ஒரு உன்னதமான வேண்டுகோளை உள்ளடக்கியது. என்ன? முருகா, செல்வர்களை பாடி வீணில் அழிந்து விடாமல் தேவரீரையே பாடி உய்ய அருள்வாய் என்று நரஸ்துதி வேண்டாம் என்ற கருத்தை உள்ளடக்கிய பாடல். தானா 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 தான தனதான என்ற துள்ளலான சந்தகுளிப்பை உள்ளடக்கிய பாடல். வழக்கம் போல பாடல் முதல்ல பார்க்கலாம். எப்படி? சாவா மூவா வேளே போல்வாய் தாடாவேனுக்கு அருள் கூறும் தாதாவே ஞாதாவே கோவே சார்பானார்கட்கு உயிர் போல்வாய் ஏவால் மாலே போல்வாய் காரே போல்வாய் ஈதற்கு இணையாள் கொண்டு ஏயா பாடா வாழ்வோர் பாலே யான் வீணே கத்திடலாமோ பாவா நாவாய் வாணி சார்வார் பாராவாரத் உரையேச பாய் மீதே சாய்வார் காணாதே பாதாள ஆழத்து உருபாத சே ஆ மா ஊர் கோமான் வாழ்வி சீமானே செச்சே மார்பா சேயே வேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே சாவா மூவா வேளே போல்வாய் தாழவனுக்கு அருள்கூறும் தாதாவே தாதாவே ஞாதாவே கோவே சார்பு ஆனார்கட்கு உயிர் போல்வாய் ஏவால் மாலே போல்வாய் காரே போல்வாய் ஈதற்கு இணையாள் கொண்டு ஏயா பாடா வாழ்வோர் பாலே யான் வீணே கத்திடலாமோன்னு கேட்கிறார். நரஸ்துதி என்ன அற்புதமாக வார்த்தைகளை வச்சு அந்த கருத்தை நம்ம குருநாதர் கொண்டு வரார் அப்படிங்கிறத பாரு. முதல்ல சாதல் இல்லாமலும் மூப்பு இல்லாமலும் முருகனைப் போல என்றும் இளைவனாய் விளங்குவாய் தாழாவேனுக்கு தங்களின் காலில் கீழ்ப்பட்ட எனக்கு அடிநாயனுக்கு அல்லது முயற்சியோடு தங்களிடம் வந்து என்பால் அருள் சுரக்கும் தாதாவே கொடையாளியே ஞாதாவே ஞானவானே கோவே தலைவனே உன்னை சார்ந்து நிற்பவருக்கு நம்பி நிற்பவருக்கு உயிர் போல் விளங்கும் பெருமாளே ஏவால் பான பிரயோக திறத்தில் புகழ்பெருக்கில் திருமாலையே நீ நிகர்ப்பாய் மேகத்துக்கு ஒப்பாவாய் கொடைத்திறத்தில் என்னை ஆட்கொண்டு கொடையால் மேகமே நிகர்ப்பாய் என கூறி ஏயா செல்வர்களை ஏய்ந்து பொருந்தி அடைந்து பாடல்களை கேட்டு வாழ்வோர் வாழ்கின்றவர்களிடம் அல்லது பாடி அதை கேட்டு வாழ்வோரிடம் நான் வீணாக கத்திடலாமோ கூச்சலிடுதல் நன்றா கூச்சலிட்டு அவர்களை பாடுதல் நன்றன்று அப்படின்னு முதல் பகுதி சொன்னார். ரெண்டாவது பகுதியில் பாவானாவாய் வாணி சார்வார் பாராவார துறையேச பாய் மீதே சாய்வார் காணாதே பாதாள ஆழத்து உருபாத சே ஆம் மா ஊர் கோமான் வாழ்வே சீமானே செச்சே மார்பா சேயே வேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாளி. பாவாக பாடல்களாக நாவாய் நாவிடத்தை பொருந்தும் வாணி சரஸ்வதியை சார்வார் சார்ந்துள்ள பிரம்மனும் பாராவாரம் கடலிலே உரையேச நாகராஜன் ஆகிய பாய் மீதே பாயலின் மீதே சாய்வார் படுக்கை கொள்ளும் திருமாலும் காணாதே தம்மை காண முடியாதபடி பாதாள ஆழத்தில் உற்ற கீழுலகம் தாண்டி நின்ற ஆழத்திலே இருந்த திருவடிகளை உடையவரும் சே ஆம் ரிஷபமாம் மா விலங்கை இடபத்தை ஊர் செலுத்துபவருமான கோமான் அரசின் பெருமையில் சிறந்த சிவனுடைய வாழ்வே செல்வமே சீமானே செல்வ பிரபுவே வெற்றிமானே அந்த திருமார்பனே சேயே செவ்வேளே அழகனே தலைவனே தேவர் பெருமாளே வீணே கத்திடலாமோ. இப்போ சாவா மூவா பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அனுபூதியில் 12வது பாட்டு. மூவா வேளே என்றும் இடையாய் திருமுறாற்றுப்பட சொல்வார் தனிப்பாடல. வேளே போல்வாய் கையுலாவிய வேலனை என்று கடலினும் கொடுப்பார்களே சுந்தர சொல்றார் திருப்பூலூர்ல. அடுத்தது ஏ வால் மாலை ஏன அம்பு ஏ வென்ற கண்மடவாயும் பார் கந்தபுராணத்தில். திருமால் அதாவது ஸ்ரீராமர் உகபானமும் அப்படின்னு அந்த பாடல் இருக்குன்னு படிச்சிருக்கோம். ஏ புகழ் பெருக்கம் ஏங்கிறது புகழ் பெருக்கம் புகழொத்தீயே இகழு நரடு நனை அப்படிம்பார். புகழார் பகைவரை கொல்லும் மாயோனை ஒப்பைம்பார் புறநானூரில். அதனால தான் ஏவால் மாலே போல்வாய். அடுத்தது காரே போல்வாய் மேக நேரான குடை ஏற்கனவே படிச்சிருக்கோம். அடுத்தது ஆதிசேஷன் சேடன் மீது படுக்கை கொண்டது நாகமெத்தையில் துயின்ற நாரம்பர் திருப்பூர். அதே கருத்து அந்த இடத்துல. அடுத்தது பாதாள ஆழத்திலே உற்ற கீழ்குளம் தாண்டி நின்று ஆழத்தில் இருந்த திருவடிகளுடையவருங்க. பாதாளம் ஏழினும் கீழ் பாதமலர்பார் திருவம்பாவில் பாதாளத்தின் கீழ் செலுத்திய பாதம் கொண்டம்பர். இப்படி பல அற்புதமான மேற்கோள்களை நம்ம காட்ட முடியும்.
அதில் சாவா மூவா வேளே போல் பெம்மான் முருகன் பிறவான் இறவான் அனுபவத்தில் அடிகளார் அருள் இருக்கிறதா நம்ம உணர்ந்து கொள்ளணும். முருகன்கிற சொல் இளமையும் அழகும் உடையவன்கிறது குறிக்குது. அவனுக்கு பிறப்பு இறப்பெல்லாம் கிடையாது. சாவா மூவா சிங்கமேன்னு சிவபெருமானுடைய குறித்த அப்பர் பெருமான் பாடியுள்ளார். அதையும் அறியணும். தாளாவேனுக்கு அல்கூறும் தாதாவே. தாதானா கொடையில் மிக்கவன், ஞாதானா அறிவடிவானவர். அறிவு என்பது இங்கே ஞானத்தை குறிக்கும். ஏவால் மாலே போல்வாய். ஏனா அம்பு கணை, மால்னா திருமால். காரே போல்வாய் ஈதர் கிணையாட்கொண்டு. என்னை ஆட்கொண்டு அருள் புரிவதற்கு மேகத்தை போல்வாயின்னு கூட்டி வரணும். மேக நிகரான கொடைன்னு பழனித்திருப்ப அடியார் சொல்றார். பாவானாவாய் வாணி சார்வான். வாணினா கலைவாணி, சார்வான கலைவாணியை தன்னுடைய நாவிலே கொண்டுள்ள பிரம்மதேவன். பாராவாரத் உரகேச பாய் மீதே சாய்வார். பாராவாரம்னா கடல், இங்கே திருப்பார் கடல். உரகம்னா பாம்பு, உரக ஈசன்னா பாம்பு தலைவர் ஆதிசேஷன். திருப்பார்கடலில் ஆதிசேஷன் ஆகிய பாம்பையே படுக்கையாக கொண்டு சாய்ந்து அரிதுயில் கொள்கின்ற மாயவன் திருமால். பாதாள ஆழத்து உருபாது. பாதாளம் ஏடினும் கீழ் சொல் கழிவு பாதமலர் மணிவாச பெருமான் சொல்கிறார். சே ஆ மா ஊர் கோமான் வாழ்வு. சேனா எருது, பசு, காளை. சேயேறும் பரமன் சிவபெருமாள். சீமானே. சி என்பது திருமகள் சிறப்பு குறிக்கும் ஒரு அடைமொழி. திருமகள்னா பொதுவாக செல்வம் பொருள்கள் உண்டு. பொருட்செல்வத்தின் நடுவருக்கு பொருள், அருட்செல்வத்தின் நடுவருக்கு அருள். சீமான் என்பது அருட்செல்வத்தை சிறப்பாக குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம்னு திருவள்ளுவர் நாயகர் சொல்கிறார். செச்சே மர்பா. செச்சைனா வெற்றி மாலையை அணிந்த திருமார்பினுடைய முருகப்பெருமான். வேள்னா மன்மதன், முருகன் ரெண்டு பேரையும் குறிக்கும். திருமாலின் மகனாகிய மன்மதன் கருவேள். செம்மேனி எம்மானாகிய சிவபரம்பொருளின் திருக்குமாரராகிய முருகப்பெருமான் செவ்வேள். பூனா அழகு. ஏயா பாடா வாழ்வோர் பாலே யான் வீணாகி கத்திடலாமோ. செல்வத்தில் மிக்கவர்கள் தன்னை நாடி வந்து பிறர் புகழ் பாடுவதை, தன் நாடி வந்து பிறர் புகழ்ந்து பாடுவது மிகவும் விரும்புவாங்க. ஆனால் பொருள் தர மாட்டாங்க. பொருள் எச்சை கொண்டு வீணை செல்வத்தில் மட்டும் மிக்குள்ள புலவுகளை பாடி வீணில் அடியாமல் இறைவன் திருப்புகழை பாடி அருள் பெற்று உய்ய வேண்டும்னு குருநாதர் பல இடங்கள் சொல்கிறார். இந்த பாட்டில் அப்படி தான். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சாகினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லைங்கிறார் சுந்தர தேவத்தில். இப்படி அற்புதம் இருந்த இந்த பாடல் என்ன கருத்துரை? முருகா, செல்வந்தர்களை பாடி வீணில் அழியாமல் தேவரிடையே பாடி அருள் புரிவீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பரணாபுரியில் திருப்பாத்தில் சமர்ப்பித்து அவர்களுக்கு பத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா குருநாதர் அருணா பெருமான் திருடலையே சட்டம் சதுரும். முருகா, எல்லாம் வல்ல பரணாபுரியின் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு அவன் அவளுக்கு பத்திரமா வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா. முருகாச்சரம். முருகா 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 முருகா.